விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் 1558 கோடி ரூபாயில் வீட்டு வசதி துறையை வலுவூட்டும் திட்டத்தை செயல்படுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் சென்ற நிதியாண்டிற்கான திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்துள்ள தகவலின்படி உலக வங்கி நிதி உதவியுடன் இந்த திட்டம் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி உறைவிட மேம்பாட்டு திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் அபூர்வா வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து வீட்டு வசதித்துறை வலுவூட்டும் இரண்டாவது திட்டம் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு கூட்டுறவு கடன் சங்க நிறுவனங்கள் மூலம் கடந்த 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நிலுவையில் இருந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான 15 கோடியே 54 லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1407 மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 15,176 பெண்கள் பயனடைந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் தெரிவித்துள்ளார். மகளிர் சுய உதவி குழுவினர் பெற்ற கடன்களுக்கான தள்ளுபடி சான்றிதழ்களையும் அவர் வழங்கினார். தமிழ் மொழியின் வளமை மற்றும் பண்பாட்டு பெருமையை இளைய தலைமுறையினருக்கு குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழ் கடவு என்ற பண்பாட்டு பரப்புரை விழிப்புணர்வு நிகழ்ச்சி பட்டாபிராமில் உள்ள கல்லூரியில் நடைபெற்றது. இதனை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தொடங்கி வைத்தார். உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி புத்தகம் மற்றும் தமிழ் பெருமிதம் குறித்த குறிப்பேட்டை மாணவர்கள் அனைவரும் தவறாமல் படித்து பயன்பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கான நுழைவுச் சீட்டுகளை TNPSC இணையதளத்தில் இருந்து விண்ணப்பதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு வரும் 25ஆம் தேதி காலை மற்றும் பிற்பகலில் நடைபெறவுள்ளது. காரைக்கால் திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி நாட்டியாஞ்சலி விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் பரதநாட்டிய கலைஞர்கள் வந்து இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த நிகழ்ச்சியை உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டவரும் கண்டு ரசித்தனர். ஒரு வார காலம் இந்த நாட்டியாஞ்சலி விழா நடைபெறும். குஜராத் உயர்நீதிமன்ற முதல் தலைமை நீதிபதியாக சோனியா கோகனி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் மிக குறுகிய காலம் மட்டுமே இந்த பதவியை வகிக்க உள்ளார். கோகனி வரும் 25ஆம் தேதி பணி ஓய்வு பெறுகிறார். நேற்று ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரத் சோனியா கோகனிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.